முக்கிய செய்தி. ஆண்ட பரம்பரை என நான் பேசியது குறித்த வீடியோவை எடிட் செய்து பரப்புகின்றனர் என்று அமைச்சர் மூர்த்தி பேட்டியளித்திருக்கிறார். தற்பொழுது அந்த பேட்டியை பார்க்கலாம். தவறான தகவலை சார், இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா எந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியா அனுசரிச்சு நடந்துக்கிறணும்ன்றதான் அதில் இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. யார பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிருக்க. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இந்த மன்னர்கள் காலத்துல இருக்கிறதான் நாங்க சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டா அதுக்கு நான் பதில் சொல்லல. இப்போ நீங்க வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. சார், இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா எந்த வீடியோ சொல்ல கேளுங்க. தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க இப்போ பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியா அனுசரிச்சு நடந்துக்கிறணும்ன்றதான் அதில் இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. யார பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிருக்க. நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து இந்த மன்னர்கள் காலத்துல இருக்கிறதான் நாங்க சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டா அதுக்கு நான் பதில் சொல்லல. இப்போ நீங்க வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. ஆண்ட பரம்பரை என நான் பேசியது குறித்த வீடியோவை எடிட் செய்து தற்பொழுது போலியாக பரப்புகிறார்கள் என்று அமைச்சர் மூர்த்தி தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பேட்டியை பார்த்தோம்.